வணக்கம், வணக்கம், வணக்கம் நண்பர்களே. அதாவது தேனி எம்பி பதவிக்கு வைக்கப்பட்ட ஆப்பு உச்சநீதிமன்றத்தை நாடிய ஓபிஎஸ் மகன். தினம் தினம் நம்ம சேனல்ல வெளியாகக்கூடிய அரசியல் சார்ந்த உண்மை தகவல்கள நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சுக்கிறேன். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க என்ன தகவல் இருக்குன்றத முழுமையா பார்க்கலாம். தேனி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கக்கூடியவர் தான் ரவீந்திரநாத் அவர்கள். கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்டபோது தாக்கல் செய்த ஆவணங்களை திருத்தியும், வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தும் தேர்தலில் வெற்றி பெற்றதாக தேனியை சேர்ந்த வாக்காளர் மிலானி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில வழக்கு தொடர்ந்தாங்க. அதனை அடுத்து கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் கடந்த ஜூலை 6ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதில் அந்த தீர்ப்பில் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் வெற்றி பெற்றது செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. மேலும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய 30 நாட்கள் கால அவகாசம் வழங்கி தீர்ப்பை நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் உச்சநீதிமன்றம் அறிவித்தது. இந்த நிலையில் பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தால் கூடிய விரைவில் பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோன்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியின் மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.